يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சலாமும் சலவாத்தும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் ஒரு குறுகிய வாழ்க்கை காலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. இந்த வாழ்வு நிரந்தரமல்ல. எங்களுடைய முடிவைத்தான் நாம் மரணம், மவுத் என்று சொல்கிறோம். இந்த மவுத்தை எத்தனை பேர் நாம் நினைத்து வாழுகிறோம்? இன்று இந்த உலகத்தில் மனிதர்களாக நாம் எப்படி பிறந்தோம்? வெறுமனே எந்த ஒன்றும் நமக்கு சொந்தமில்லாத நிலையில்தான் இந்த உலகத்தில் நாம் ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்து வந்த நாம் இன்று பெரும் சாதனையாளர்களாக, சொத்துக்கள் நமக்கென்று நிறைய இருக்கிறது, எங்களுக்கென்று பணம், அதே போல பலம், அதே போல கௌரவம், பதவி, பட்டம் என்று பலதையும் நாம் தேடிக்கொண்டோம். இப்படி பணத்தையும் பலத்தையும் பதவிகளையும் பட்டத்தையும் இந்த உலகத்தையும் தேடிக்கொண்ட நாம் மறுமைக்காக என்ன தேடியிருக்கிறோம்? எங்களுடைய மௌத்துக்காக நாம் என்ன தேடியிருக்கிறோம்? இன்று இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை எப்படி வெல்லலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற நாம் எங்களுடைய மறுமையை, இந்த மௌத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விட்டேனா? இதே நிலையில் எனக்கு மௌத்து வந்தால் நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வெற்றி பெறுவேனா என்பதை எங்களில் அநேகமானவர்கள் சிந்திப்பது கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை வெறும் 60க்கும் 70க்கும் உட்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? ஆனால் நாம் இன்று தேடி வைத்திருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் 600-700 வருடங்களுக்கு மேலே வாழக்கூடிய அளவிற்கு நாம் இன்று சொத்துக்களையும் சுகங்களையும் தேடி வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை காலம் என்பது அற்பமானது. எங்களுடைய இந்த வாழ்க்கை காலத்திற்கு முடிவு இந்த மரணத்தை பற்றி, மௌத்தை பற்றி நாம் எங்களுடைய வாழ்நாளில் எத்தனை முறை சிந்திக்கிறோம்? இந்த உலகத்தில் நடக்கும் என்கின்ற எத்தனையோ விடயங்கள் நடக்காமல் போகலாம். ஆனால் மவுத் நடக்கும் என்கின்ற இந்த மவுத் யாராலும் மறக்க முடியாத ஒரே ஒரு உண்மை. ஆய்வுகள் ஒன்றை சொல்லும், இது நடக்கும் என்று. அது நடக்கலாம், அல்லாஹ்வுடைய அருளினால் நடக்காமல் கூட போகலாம். பூகம்பம் ஏற்பட போகிறது, பூமி அதிர்ச்சி ஏற்பட போகிறது, புயல் காற்று வீச போகிறது சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது இல்லாமல் போகலாம். உங்களுக்கு மவுத்து கிடையாது என்று யாரை பார்த்து நாம் சொல்லலாம்? எல்லோருக்கும் மவுத் வந்தேயா? எல்லோரும் இந்த சிந்தனையில் நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே,
இந்த உலகத்தை தேட தேட நினைத்த அளவிற்கு, இந்த உலகத்தை நாம் தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்ட அளவிற்கு மௌத்துக்காக என்ன செய்தோம், அதற்கான முயற்சிகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு கணமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் மௌத்தை இன்று மறந்தவர்களாக எங்களில் அநேகமானவர்கள் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரும் ஒரு கட்டத்தில் இந்த மௌத்தை சிந்திக்கிறோம். எப்போது தெரியுமா? மௌத்தை நாம் மறந்து வாழ்கிறோம். அதனால்தான் பாவங்களும், அதனால்தான் உலக மோகங்களும், அதனால்தான் மறுமையை இழந்த இந்த உலக வாழ்க்கையை முற்றுமுழுதாக நாம் இதுதான் என்னுடைய முழுவதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மவுத் பற்றிய சிந்தனை கிடையாது, அது பற்றிய பயம் கிடையாது. அது வந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், நான் செய்த அமல் என்னுடைய மறுமையில் சந்தோஷமான அந்த சுவர்க்க வாழ்க்கைக்கு போதுமா என்பதை சிந்திக்காமல் வாழுகிற நாம் ஒரு கட்டத்தில் மௌத்தை பயப்படுகிறோம், சிந்திக்கிறோம். அது எப்போது தெரியுமா? பாவம் எல்லாம் நாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்போம், அல்லாஹ்வையும் மறுமையும் மறந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். திடீர் என்று ஒரு பெரிய ஒரு நோய் வந்துவிட்டால் நாம் உணர்வோம், இந்த நோய் பல முறை நான் பல வைத்தியம் செய்தும் இது நீடித்துக் கொண்டிருக்கிறது, இதனால் எனக்கு மௌத்து வரப்போகிறதோ என்ற பயம், என்ற நிராசை அந்த நோயில் இருந்து வருகிற போது அப்போது நமக்கு மௌத்தினுடைய பயம் வருகிறது. மௌத் வரப்போகின்ற தருணத்தில் பயங்கரமான நோய்களின் போது மௌத்தை பயப்படுகிறோம், நான் தெரிந்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அவகாசம் கிடைக்காமல் அதே நிலையில் மௌத்தாகி போய்விடுவோம். இந்த கட்டத்தில், இப்படியான ஒரு கட்டத்தில் நாம் எங்களுடைய மௌத்தை பயந்தோ அல்லது மறுமையை பயந்தோ, நான் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைப்பதனாலோ, அடுத்த கணம் மரணம் வரக்கூடிய நிலையில் நாம் திருந்த வேண்டும் என்று நினைப்பதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நல்ல நிலையில் இருக்கின்ற போது என்னுடைய ஈமானோடு நான் என்னுடைய பாவங்களை உணர வேண்டும், என்னை நான் மாற்ற வேண்டும் என்று உணர வேண்டும், நான் மாற வேண்டும் என்று உணர வேண்டும், நான் மறுமைக்கு தயாராக வேண்டும் என்று உணர வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? வலைஸத்தி தௌபத்து லில்லதீன ஆமனு லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். எவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பாவங்களையே செய்து கொண்டிருப்பார்களோ இப்படியானவர்களுக்கு தௌபா கிடையாது. எப்போது தெரியுமா? இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் சதாவும் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு மரணத்திற்கு முன்னதாக தன்னை மாற்றி அந்த மறுமைக்கும் அந்த மரணத்திற்கும் தயாராகாத நிலையில் எவன் நிரந்தரமாக பாவம் செய்து கொண்டு இருக்கின்ற நிலையில் அவனிடத்தில் மரணம் வருமோ அப்படியான ஒருவன் கால இன்னி துபுத்துல் ஆன், மௌத்தை பயந்து, அந்த கடுமையான நோயினால் மௌத்தை பயந்து நான் இப்போது தௌபா செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவகாசங்களை எல்லாம் பாழாக்கி விட்டு, இருந்த அவகாசங்களை எல்லாம் அவன் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு கடுமையான ஒரு நோயின் போது, இதற்கு வைத்தியர்கள் கைவிட்ட போது, உங்களுக்கு இனி மரணம்தான், நீங்கள் உங்களுடைய கடவுளிடத்தில் கேளுங்கள் என்று வைத்தியர்கள் கைவிடுகின்ற போது, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று கைவிடுகிற போது அப்போது பயப்படுகிறான். அவன் பயப்பட்ட அடுத்த கணம் மௌத் வந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அவகாசங்களை பயன்படுத்தாமல் மௌத் வரப்போகிறது என்ற நிலையில் இருந்து ஒருவன் அதை பயந்து தௌபா செய்ய நினைக்கின்ற போது அவனுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். தௌபாவினுடைய வாசல் எப்போதும் திறந்திருக்கிறது. மௌத்தை அஞ்சுகின்றவர்களாக நாம் இருந்தால் நாம் எங்களுடைய ஒவ்வொரு கணத்தையும் இறைவனிடத்தில் தௌபா செய்கின்றவர்களாக மாற வேண்டும். நான் அறியாமலும் சில பாவங்கள் செய்திருக்கலாம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னை மறுமைக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மறுமையில் தா என்று நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தமோ அல்லது 75 விடுத்தமோ தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்ற ஹதீஸை நாம் காணவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் நான் ஏதாவது தவறு செய்திருப்பேனோ என்று நினைத்து ஒரு நாளைக்கு இத்தனை தடவைகள் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், நாம் மௌத்து வரும் வரைக்கும் காத்து கொண்டிருந்து விட்டு அதற்கு பிறகு உணர்வு பெறுவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதற்குரியவர்களே? ஒவ்வொரு கணமும் மௌத் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அதுதான் ஈமானியத்தின் வெளிப்பாடு. மௌத்தை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. மௌத்தை நாம் எப்போது மறக்கிறோமோ அதற்கு பிறகு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது பாவம் செய்வதற்கு. மௌத்தை நாம் பயப்பட்டு மௌத் ஒன்று இருக்கிறது, அதற்கு பிறகு அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்ற பயம் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நாம் ஈமான்தாரியாக வாழ முடியும். அந்த தடையை நாம் நீக்கி மறந்து விட்டோம் என்றால், அதை எண்ணாமல் வாழ்வோம் என்றால், என்னுடைய வாழ்க்கை அடுத்த சமூகத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாக, பாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, இந்த மௌத் இதில் இருந்து யார் தப்பித்துக் கொள்ளலாம்? யார் தப்பியவர்கள் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்று இந்த உலகத்தில் வாழுகின்ற எவரும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சஹாபாக்களோடு இருக்கிற போது ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற எவரும் 100 வருடத்திற்கு பிறகு வாழ மாட்டார்கள். இன்று இந்த இடத்தில் எல்லோரும் 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாம் இருக்கிறோம். இன்னும் 100 வருடம் ஆகின்ற போது சின்ன 10 வயதை இன்று அடைந்தவருக்கும் 105 வயது, 50 வயது 60 வயதோடு இருக்கின்றவருக்கு 100 வருடத்திற்கு பிறகு 160 வயது. யாருமாவது இன்று இருந்து 100 வருடத்திற்கு பிறகு உயிரோடு இருப்போமா? முடியாது. ஒரு அற்பமான வாழ்க்கை. யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் காணவில்லை. 100 வயதை தாண்டியவர்கள் அற்பமாக அங்குமிங்குமாக 1-2 பேரை நாம் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்கு இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் எங்களுடைய உணவு பழக்கம், எங்களுடைய ஏனைய செயல்பாடுகளினால் வயதினுடைய எல்லை இன்னும் குறைந்து கொண்டு போகிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. அதோடு திடீர் மௌத்துக்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது மௌத்து வரும் என்று தெரியாது. நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், பத்திரமாக திரும்புவேன் என்று நமக்கு தெரியாது. நான் பத்திரமாக போனாலும் எனக்கு பின்னால் வருகின்றவன் என்னை விபத்துக்குள்ளாக்கி என்னுடைய உயிரை காவு கொள்ளலாம். நாம் இப்போது அண்மையிலே பார்க்கிறோமா இல்லையா? அதிகமான விபத்துக்கள் குறித்த காலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பல உயிர்கள் எங்களுடைய நாட்டிலும் உலக நாடுகளிலும் விபத்துக்களினால் திடீர் மௌத்துகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மௌத் எப்போதும் பெறும், யாரும் தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்த போதும் மௌத் உங்களை வந்தே அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, அடைக்கப்பட்ட கோட்டை, பாதுகாப்பாக அடைக்கப்பட்ட கோட்டைகள் இருக்கிறது. எதிரிகள் என்னை வந்து அடைந்து விடக் கூடாது என்பதற்காக பெரும் பெரும் கோட்டைகளை மன்னர்கள் கட்டியிருந்தார்கள். அப்படி போல பாதுகாப்பான கோட்டைகள் அமைத்து மௌத் எனக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைத்து நீங்கள் பாதுகாப்பான கோட்டைகளை கட்டி அதற்குள் ஒளிந்திருந்தாலும் மௌத் அங்கும் வரும். மௌத்துக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நாம் எந்த ஒரு சிந்தனையாலும் மௌத்தை தடுக்க முடியாது. உலகில் வரும், பூமியில் வரும், கடலில் வரும், ஆகாயத்தில் வரும், எங்கும் வரும். நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாளில், நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாளில், அஜல் முடிந்த ஒரு நாளில் மௌத் நம்மை வந்து சேரும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதனுடைய வெளிப்பாடுதான் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. அடைக்கப்பட்ட கோட்டையில் நீங்கள் ஒளிந்திருந்தாலும் மௌத் உங்களை வந்து சேரும். அதில் இருந்து நிராசை அடைய வேண்டாம், அதில் இருந்து நான் பாதுகாப்பு அடையலாம் என்று நினைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
நாம் கடைசியாக எப்போது மௌத்தை பற்றி சிந்தித்து பார்த்தோம்? நினைத்து பாருங்கள். எனக்கு மௌத்து வரும் என்று நினைத்தால் இதற்கு முதல் நான் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்திக்க தோன்றும். நான் மௌத்தாக இருக்கிறேன் என்று அந்த எண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதற்கு பிறகு நான் பாவம் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் தோன்றும். இதற்கு பிறகு நான் அதிகம் நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். நான் தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இந்த நிலையில் மௌத்து வந்தால் நான் அதற்காக என்ன தயார்படுத்தி இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் தோன்றும். இது மௌத்துடைய சிந்தனை நமக்கு வந்தால்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை ஒரு மனிதன் ஞாபகப்படுத்துவதற்காக அடிக்கடி இந்த சிந்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் உடைத்து எறிந்து சுக்குநூறாக மாற்றிவிடக்கூடிய மௌத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்பங்களை உடைத்து எறியக்கூடிய மௌத். நாம் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சகஜமாக நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக பிள்ளைகளுடைய அன்போடும் மனைவியுடைய பாசத்தோடும் சந்தோஷமாக நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிற போது திடீர் என்று அந்த வீட்டுக்குள்ளே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ திடீரென்று இறந்துவிட்டால், மௌத்தாகிவிட்டால், அதற்கு முதல் இருந்த சந்தோஷம் எல்லாம் பாழாகி போயும் சந்தோஷத்திலே இருப்போமா? அதற்கு முதல் இருந்த சந்தோஷ நிலை அப்படியே மாறி அந்த வீடு துக்க வீடாக மாறுமா இல்லையா? எங்களுடைய நிலை மாறி போய் விடுமா இல்லையா? அந்த நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் எடுக்குமா இல்லையா? திடீர் என்று எங்களுடைய பிள்ளை ஒன்று மௌத்தாகிவிட்டால், திடீர் என்று மனைவி மௌத்தாகிவிட்டால், திடீர் என்று கணவன் மௌத்தாகிவிட்டால், இதற்கு முதல் இருந்த அந்த இன்பத்தோடு நாம் தொடருவோமா? அதற்கு மாற்றமாக அந்த நிலை தலைகீழாக மாறி சோகம் நிறைந்த வீடாக, அவலம் நிறைந்த வீடாக, ஒப்பாரியும் ஓசையும் நிறைந்த வீடாக அது மாறுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகம் இன்பங்களை உடைத்து சுக்குநூறாக மாற்றி விடுகின்ற அந்த மௌத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இது மௌத்தை ஞாபகப்படுத்துவதற்கான வழி. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் மௌத்து ஒரு பொய் என்றால், மௌத்து என்பது எனக்கு விதிவிலக்கு என்றால் நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மௌத்து என்பது உலகத்தில் மறக்க முடியாத ஒரு உண்மை. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அதனால்தான் அந்த மௌத்தை அதிகம் நாம் எந்த வகையில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் மக்பராக்களை தரிசியுங்கள், மண்ணறைகளை சென்று பாருங்கள், கபிரிஸ்தானங்களை நீங்கள் போய் பார்வையிடுங்கள், அங்கு அடங்கப்பட்டிருப்பவர்களை பாருங்கள். அதில் இதற்கு முதல் மிக பெரும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்பராவில் மிக பெரும் பலசாலிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்பராக்களில் பட்டங்களோடும் பதவிகளோடும் மிக பெரும் பதவிகளில் இருந்தவர்கள், ராஜ மரியாதையோடு வாழ்ந்தவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே நிலத்தில் 6 அடி நிலம் சொந்தம் என்று சொல்வார்கள். உண்மையிலே அந்த 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் இல்லை அன்பிற்குரியவர்களே. இந்த உலகத்தில் நாம் வெறுங்கையோடு வந்ததைப் போல வெறுங்கையோடு போயே ஆக வேண்டும். 6 அடி நிலம் சொந்தம் என்று ஒரு கவிஞன் பாடினான். அது ஒரு பிழையான கூற்று. அந்த இடத்தில் மையத்தொன்றை ஒரு 6 அடி நிலத்தில் அந்த கபர் குழியில் ஒருவனை அடக்கம் செய்துவிட்டால் 2, 3 அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு அது நமக்கு சொந்தமில்லை. அதே இடத்தில் வேறொருவர் அடக்கப்படுகிறார். அப்படி என்றால் எப்படி அந்த 6 அடியும் நமக்கு சொந்தம்? உலகத்தில் எதையும் நாம் கொண்டு வரவில்லை. அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் போகிறோம். இந்த மௌத் எங்களை அப்படித்தான் வழி அனுப்ப போகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜூருல் குபூர், மண்ணறைகளை சென்று நீங்கள் தரிசியுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, ஏனென்றால் அது மறுமை நாளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்றார்கள். மறுமையை ஞாபகப்படுத்தும், கபருடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தையும் அது ஞாபகப்படுத்தும்.
அதனால் நீங்கள் மண்ணறையை சென்று பாருங்கள், யாரும் விதிவிலக்கில்லை, எல்லோரும் மௌத்தாகி அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், அதே போல குழந்தைகள், பதவியோடு இருந்தவர்கள், பட்டத்தோடு இருந்தவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், இந்த ஊரினுடைய மிக பெரும் அதிதிகள் எல்லோரும் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. நீங்கள் சென்று பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய மௌத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்று எங்களுடைய உழைப்புக்கள் எல்லாம், இன்று எங்களுடைய தேடல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அற்பமாக ஒரு 60 வருடம் அல்லது 70 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்றார்கள். நாங்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழுகின்றவரை போலையா நாங்கள் இன்னைக்கு உழைக்கிறோம், நாங்கள் இன்னைக்கு தேடுறோம். எங்களுக்கு 5 நேர தொழுகையை கூட நேரத்திற்கு தொழ முடியாமல் 24 மணித்தியாலத்தில் 5 நேர தொழுகைக்கு வெறும் ஒரு 50 நிமிஷம் அல்லது ஒரு மணித்தியாலம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒரு மணித்தியாலத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக பள்ளி வாயிலுக்கு வந்து என்னுடைய மறுமைக்காக என்று அந்த அடிப்படை அமலையும் எந்த ஒரு காசும் செலவழிக்காமல், ஜகாத் காசோடு சம்பந்தப்பட்டது, ஹஜ் காசோடு சம்பந்தப்பட்டது, நோன்பு என்னுடைய கஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டது, தொழுகை ஏதோடு சம்பந்தப்பட்டது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. வீட்டிலே இருந்து உடுப்பை போட்டாச்சு, பாங்கு சொல்லுகிற போது பள்ளி வாயிலுக்கு வருவது என்ன சிரமம் இருக்கிறது? என்ன செலவு இருக்கிறது? 24 மணித்தியாலத்தை தந்த ரப்புக்கு ஒரு மணித்தியாலத்தை மொத்தமான 5 நேர தொழுகைக்கும் கொடுக்க முடியாது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம் இந்த மௌத்துக்காக? இன்று எல்லோரும் நம்மோடு ஒரு கஷ்டம் என்று வந்தால், ஒரு பிரச்சனை என்று வந்தால் எல்லோரும் வருகிறார்கள், ஓடி வருவார்கள். என்னுடைய மச்சான், என்னுடைய நானா, என்னுடைய மாப்பா ஓடி வருகிறார்களா இல்லையா? மௌத்தானால் யார் எங்களோடு மண்ணறைக்கு வரப்போகிறார்? அழ முடியும், ஒப்பாரி வைக்க முடியும். எனக்காக கஷ்டப்பட்ட தந்தை என்று சொல்லலாம், எனக்காக கஷ்டப்பட்ட தாய் என்கலாம், என்னுடைய அன்பு சகோதரன் என்கலாம், என்னுடைய சகோதரி என்கலாம். இவ்வளவெல்லாம் சிரமப்பட்ட ஒரு தாய், நானும் அந்த மண்ணறைக்கு நானும் என்னையும் சேர்த்து வைத்து மூடிவிடுங்கள், யாராவது சொல்லுகிறார்களா? அப்படி சொன்னால் அதாவது நடக்குமா? அந்த மௌத்தோடு எங்களை தனிமையில் தான் நாம் வழி அனுப்பி வைக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே. அதுக்கு பிறகு நாங்கள் தனியத்தான், யாரும் இல்லை. எங்களுடைய அமலோடு மாத்திரம் நாங்கள் பயணிக்க வேண்டும் சுவர்க்கத்தை அடைகின்ற வரைக்கும். மண்ணறையில் இருந்து அதற்கு பிறகு உண்டான மஹ்ஷரில் இருந்து, சிராத்தில் இருந்து அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் என்னுடைய அமலோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். வேறு யாரும் எங்களுக்கு துணையாக வர மாட்டார்கள். என்ன செய்து வைத்திருக்கிறோம்? எங்களுடைய மௌத்துக்காக என்ன தேடுகிறோம்? இன்று உலகத்தை தேடுகின்ற அளவிற்கு எங்களுடைய மௌத்துக்கு என்னையாவது தேடினோமா அன்பிற்குரியவர்களே? 24 மணித்தியாலத்தில் ஒரு மணித்தியாலத்தை கொடுக்கலன்னா வேற என்னத்தை தேடுறோம்? தர்மம் செஞ்சோமா? நோன்பு பிடிக்கிறோமா? குர்ஆன் ஓதினோமா? திக்ர் செய்தோமா? தொழுகையே ஒரு மணித்தியாலத்தை செலவழிக்க இயலாண்டா நாம எப்படி ஒரு தொழுகைக்கு பிறகு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து எப்படி ஓதுவோம்? எப்படி நாங்கள் திக்ர் செய்வோம்? அடிப்படை கடமைக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் எடுக்க முடியாது என்றால் வேறு ஒரு அமலுக்கு எப்படி நாம் டைம் எடுப்போம் என்பதற்குரியவர்களே? இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் நிரந்தரமாக வாழலாம் என்றால், வாழ்ந்திருக்கலாம் என்றால், இறை தூதர்கள், நல்லடியார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? மௌத் என்பது உண்மை, அது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த மௌத் நபிமார்களை பார்க்காது, அந்த மௌத் அவுலியாக்களை பார்க்காது, அந்த மௌத் ஆண்களை பார்க்காது, பெண்களை பார்க்காது, சிறுவர்களை பார்க்காது, சிறுமிகளை பார்க்காது, பதவியை பார்க்காது, பட்டத்தை பார்க்காது. அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் அந்த மௌத் வந்தே சேரும். நபிமார்கள், எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்தாகி போய்விட்டார்கள். அவ்வளவோ அன்போடு பண்போடு நடந்து கொண்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் அதை ஜீரணிக்க முடியாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வாளோடு நின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவரை நான் வெட்டுவேன் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள். முத்தமிட்டார்கள். திபத ஹய்யன் வ மையிதா,
அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கிற போதும் மனம் வீசினீர்கள், மௌத்தானதற்கு பிறகு மனம் வீசி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வாளோடு இருக்கிறார்கள், சஹாபாக்கள் வளைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை முத்தமிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்கின்ற செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை விட்டுவிட்டு வணங்குகின்றவராக, அவர்தான் ரப்பு, அவருக்கு மௌத்து கிடையாது என்ற எண்ணத்தில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை போன்று நித்திய ஜீவன் என்று வணங்குவீர்கள் என்றால் அவர் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்றவர்களாக இருப்பாரோ அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் மரணிப்பது கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் என்பதை இந்த வார்த்தைகளின் ஊடாக உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தானார்கள். வேறு யார் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும்? அன்பிற்குரியவர்களே, மௌத்தை இன்று நாம் என்னை மௌத்து நெருங்கக்கூடாது என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகம் 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 என்று உலகத்தின் பின்னால் ஓடுகிறோம். நமக்கு வயது போய்கொண்டே இருக்கிறது, வயது போகிறது. ஆனா ஒரு விஷயத்தை நாங்க என்ன மறந்து விட்டோம். வயது போகுதா, எங்களுக்கு ஒரு வயது கூடுகிறதா, அதனால் ஹாப்பி, சந்தோஷம், நல்ல பிறந்த நாள் என்று நாம் சந்தோஷம் அடைவதை தவிர்த்து நாம் இது ஒரு துக்கமான நாள் என்று அனுபவிக்க வேண்டும், அதை நினைக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒவ்வொரு வயது கூட கூட மௌத்துக்கு ஒவ்வொரு வயது குறைந்து குறைந்து வருகிறது. நமக்கு வயது கூடி மௌத்துக்கு வயது குறைந்து 50 எங்களை சந்திக்கலாம், 60 அந்த மௌத் எங்களை வந்து சந்திக்கலாம், 40 வந்து சந்திக்கலாம். அப்போது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், நேற்று என்னோட பேசி போட்டு போனார், நேற்று அவரோட நாங்கள் ஒன்றா டீ குடிச்சோம், ஒன்றாக சாப்பிட்டோம், நல்ல தான் இருந்தார், இன்னும் நடந்தது தெரியா சொல்லப்படுகிறதா இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அதுதான் மவுத். நேற்று வரைக்கும் நல்ல முறையில் பழகியவன், பேசினவன், நடந்தவன், எந்த ஒரு மௌத்துக்குரிய அடையாளமும் அவனில் காணவில்லை என்று சொல்வோம், மௌத்தாகி போய்விடுவார்கள். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்தின் பின்னால் ஓடுகிறோம். எங்களுடைய நிலை என்ன? மௌத்தை விட்டும் பிறண்டு ஓடுகிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடிக் கொண்டிருக்கிறீர்கள், ஃபைன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை பிடித்தே தீரும். நீங்க மௌத்தை விட்டு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அதைவிட வேகமாக வந்து மௌத்து உங்களை பிடிக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? இன்று நாம் உலகத்துடைய மோகங்கள், உலகத்தை சம்பாதிப்பதே எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மௌத்துடைய எண்ணத்தை நாங்கள் மறந்து விட்டோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், يعلمون ظاهرا من حياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. அவர்கள் உலகத்தினுடைய வெளித்தோற்றங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உலகத்தினுடைய அற்பங்களுக்காக செயல்படுகிறார்கள். ஆனால் வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன், மறுமையை விட்டு அவர்கள் மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, உலகம் மயக்கிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகம் ஹுல்வத்துன் வஹலிரத்துன், இந்த உலகம் பசுமையும் இனிமையும் நிறைந்தது. அந்த உலகத்தில் தான் அல்லாஹு தஆலா மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறான், சோதிப்பதற்காக, பரீட்சிப்பதற்காக. யார் நல்லது செய்கிறான்? அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களை யார் நல்லமல் செய்கின்றவர் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். அந்த மௌத்தை எண்ணி எண்ணி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டால் நாங்கள் நல்லவர்களாக வாழலாம். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய மறுமை வாழ்க்கையும் எங்களுடைய உலகத்தில் வந்த நாம் இந்த வாழ்வும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் மௌத்தை அஞ்சி, மௌத்துக்காக
செயல்படுகின்றவர்களாக, மறுமைக்காக என்று வாழுகின்றவர்களாக அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி புரிவானாக. லில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மவுத் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதிலிருந்து யாரும் நாங்கள் விலக முடியாது. அதிலிருந்து யாரும் நாங்கள் பாதுகாப்படைய எவரிடத்திலும் போக முடியாது. நிச்சயம் எங்களை அது பிடித்தே தீரும். 5 அது வந்து சேரும், 50 அது வந்து சேரும். எங்களுடைய வாழ்நாளில் எப்போதும் அந்த மவுத் எங்களை வந்து சேரும். அது வந்து சேருகின்ற தருணத்தில் நான் நல்ல அமலோடு இருக்கிறேனா, என்னுடைய நல்ல அமல் போதுமா? அந்த மவுத்து வந்து விட்டால் அதற்கு பிறகு அவகாசம் எல்லாம் பயனளிக்காது. நாம் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் பயனளிக்காது. அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லுகின்ற எந்த ஒரு அவகாசங்களும் அல்லது வார்த்தைகளும், இன்னொரு நாள், இன்னொரு நிமிடம் என்ற எந்த ஒரு கோரிக்கையும் பயனளிக்காது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறானா இல்லையா? மனிதன் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறான், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மவுத்து வருகின்ற நாளில் எனக்கு இன்னொரு தவணை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. எனக்கு கொஞ்ச நேரம் என்னுடைய அவகாசத்தை பிற்படுத்துங்கள் என்று அவன் கேட்கின்ற இந்த கேள்வி, அவன் முன்வைக்கின்ற இந்த வார்த்தை எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படாத வார்த்தை. ஓடிப்போய் நல்லமல் செய்துவிட்டு வருகிறேன் என்று கேட்பான், முடியாது. எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படாத. அன்பிற்குரியவர்களே, மௌத்தாகி போனவர்களில் யாராவது திரும்பி வந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படி என்றால் யாரும் திரும்பி வரவில்லை என்றால் மௌத்தானவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் மண்ணறையில் வாழ்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமா? நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் மௌத்து அடைந்து அவன் மண்ணறையில் பர்சகுடைய வாழ்க்கையை அடைந்து கொண்டால் அந்த மண்ணறையுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பர்சகுடைய வாழ்க்கை என்று சொல்கிறான். திரை உலக வாழ்க்கை, இரும்பு திரை. அங்கிருந்து ஒரு மனிதன் மீண்டு வர முடியாது. நல்லவனும் அவகாசம் கேட்பானாம், பாவியும் அவகாசம் கேட்பான். நல்லவன் எதற்காக அவகாசம் கேட்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு கிடைத்திருக்கின்ற சுவர்க்க, ஒரு நல்லவனாக இருந்தால் அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும், சுவர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும், அவன் சுவர்க்கத்தை நோக்கி அவனுடைய கபரில் ஒரு பாதை திறக்கப்படும், சுவர்க்கத்தில் இருந்து சுவண்டியான மனங்களும் இன்பங்களும் அவனுடைய கபரை நோக்கி வரும். அப்போது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன அவகாசத்தை தான், ஓடி போய் என்னுடைய குடும்பத்திடத்தில் எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இன்பமான வாழ்க்கையை, நான் செய்த அமலுக்காக கிடைத்திருக்கின்ற இந்த கைமாறை நான் சொல்லிவிட்டு வரப்போகிறேன் என்று சொல்வான். அதற்கு அவகாசம் கிடைக்காது. பாவியாக இருந்தால் நரகத்தினுடைய விரிப்பு விரிக்கப்பட்டு நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவனுடைய கபரை நோக்கி நரகத்தின் நச்சு காற்றும் நரகத்துடைய சூடான காற்றும் வீசிக்கொண்டிருக்கும். கபரு 2 பக்கமாக அவனுடைய விலா எலும்புகளை நெருக்கும் என்று நசிக்கு கொண்டிருக்கும். ஒன்றோடு ஒன்று அது நசிஞ்சு போகும். அவன் அல்லாஹ்விடத்தை அவகாசம் கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன அவகாசத்தான், ஓடி போய் நான் தர்மம் செஞ்சுட்டு ஓடி வர போறேன். அவன் பார்க்கிற அமல்கள்ல எது லேசாக குறைந்த நேரத்தில் செய்கின்ற அமல், தொழுறதுக்கு 10 நிமிஷம் தேவை, வேற வேற அமல் ஒன்றுக்கு நோன்பு பிடிக்கின்ற 1 நாள் தேவை, ஹஜ்ஜு செய்கிறண்டா 6 நாள் தேவை. ஆனா அவனுக்கு விளங்கும் எந்த அமலுக்கு மிக குறுகிய நேரம் தெரியுமா? தர்மம் செய்கின்ற, ஜகாத் கொடுக்கின்ற அமல். ஊட்ட ஓடி போய் மனைவி கிட்ட அந்த காணியை இன்னாருக்கு தர்மம் செஞ்சிருங்க, இந்த சொத்தை எடுத்து இந்த பள்ளிக்கு கொடுத்துருங்கோ, இதை இன்னாருக்கு கொடுங்க, யாருக்காவது தர்மம் செஞ்சிருக்கின்ற ஓடி வரலாமா இல்லையா? வேகமாக செய்ய முடியுமான ஒரே ஒரு அமல் தர்மம். அதனால் தான் கேட்பான தர்மம் செஞ்சுட்டு நானும் சாலிஹான மனிதனின் ஒருவராக மாறி ஓடி வாரன்னு சொல்லுவானாம். அல்லாஹ் எந்த அவகாசத்தையும் அவனுக்கு வழங்க மாட்டான். அன்பிற்குரிய சகோதரர்கள், இறுதியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எங்களுடைய ஒவ்வொரு நேர சிந்தனையும் இந்த மௌத்தை பற்றியதும், மௌத்தை மறக்காத மனிதர்களாக நாம் இருக்கிற போதுதான் மறுமையில் வெற்றி பெறலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் செஞ்சு கொண்டிருக்கிற பாவங்களின் நேரத்திலும் நாம் வாழுகிற நேரத்திலும் எனக்கும் ஒரு மௌத் இருக்குது. என்னையும் குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடத்தி கொண்டு போய் அடக்கி போட்டு நான் தன்னந்தனியே இருக்கணும் வந்துடுவாங்க.
என்று ஒரு எண்ணம் நமக்கு வந்தால் பாவம் செய்ய தூண்டுமா? கடமையை புறக்கணிக்க தூண்டுமா? இந்த எண்ணத்தை அடிக்கடி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக, நாளைய நாளுக்காக, திடீரென்று இன்றைக்கு மவுத் வந்தா மறுமையினுடைய ஆரம்பம். மவுத் அது மறுமையினுடைய பயணத்தில் முதலாவது நாள். ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், நாளை மறுமைக்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதை நாம் சிந்திக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை அனைத்தையும் அல்லாஹு தஆலா மௌத்து விடயத்தில் சொல்லிவிட்டான். சிந்தித்து பாருங்கள். ஓட முடியாது, ஒழிக்க முடியாது, அது உங்களுக்கு வந்தே தீரும். அதே மாதிரி அடுத்த நாளைய நாளுக்காக என்ன செய்து வைத்திருக்கிற யோசியுங்கள், சிந்தியுங்கள். வேறு எதை செய்ய சொல்ல வேண்டும் இந்த மௌத்துடைய விஷயத்தில்? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகம் ஞாபகப்படுத்துங்கள், அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். மன்னரைக்கு போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள், அங்கு அடங்கப்பட்டிருக்கின்றவர்களை பாருங்கள். இதெல்லாம் எதற்காக? மவுத்து பற்றிய சரியான ஞாபகப்படுத்தலுக்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் மவுத்துடைய விடயத்தில் நாம் எதையும் மறந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை தாண்டியும் நாங்கள் அதை மறந்தவர்களாக உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்போம் என்றால் அது திடீரென்று வந்து பிடிக்கின்ற நாளில் கை சேதமடைகின்றவர்கள் நாங்கள். எங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு சரியான சிந்தனையையும் இந்த மௌத்துடைய விஷயத்தில் சரியான நிலைப்பாட்டை கொண்டு அடிக்கடி சிந்தித்து அதற்காக செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்ற வேண்டும். இறுதியாக ஒரு அறிவித்தல் செய்யுமாறு சொன்னார்கள். கடந்த ஜும்மாவுடைய தினத்தில் புல்தளத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக உங்களிடத்தில் அன்பளிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதற்காக இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த தர்மங்கள், சதகாக்கள் அனைத்தும் மொத்தமாக அந்த பெண்ணுடைய சத்திர சிகிச்சையின் மாற்று அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் என்று நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதற்கமைய உங்களால் முடியுமான உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணங்களை நீங்கள் அள்ளி வழங்குங்கள். அல்லாஹு தஆலா அதை நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக தருவான் என்கின்ற இந்த வார்த்தைகளோடு நாம் அதிகம் மறுமையை பற்றி எண்ணத்தோடு இருப்போம். மௌத்துடைய விடயத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்து நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.